ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வர்ற ஒரு பாட்டு தான். ஸோ இவங்க டான்சர் செம, மியூசிக் டைரக்டர் செம. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வீடியோ சாங் தான் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். என்ன படம் பேர், யார் அந்த ஹீரோ, யார் டைரக்டர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருந்து முடிஞ்சால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படம் பேர் மூன் வாக். ஸோ மூன் வாக்குன்னு நினச்சோம்னா நம்மளுக்கு ஒரு டான்ஸர் தான் ஞாபகம் வருது. ஸோ மைக்கேல் ஜாக்சன் சார். ஸோ மைக்கேல் ஜாக்சன் சார் இப்போ இல்லை, பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் வருது நம்ம பிரபுதேவா சார் தான். ஸோ பிரபுதேவா சார் கூட மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. காதலன், மிஸ்டர் ரோமியோ, அப்புறம் மின்சார கனவு, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள். அது மட்டும் இல்லாமல் மியூசிக், அதில் ஒரு சாங்கு, அப்புறம் கண்டிப்பாக ஒரு டான்ஸு வேறு லெவலில் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காம்பினேஷனில் வந்த இந்த காம்போ இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு வராங்க. படம் பேர் அதான் மூன் வாக். அப்புறம் இந்த பாட்டு பேர் ஏத்து அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதான் ஏத்துங்கிற பாட்டுக்கு வீடியோ சாங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் அவங்க மட்டும் இல்லாமல் யோகி பாபு, சாக்ஸ், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணிக்கிறது மனோஜ் அவங்க தான். ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டில் கண்டிப்பாக டான்ஸ் எல்லாம் தெரிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பாட்டை பார்க்கலாம். மியூசிக் செம்ம. யோகி பாபு செம்ம. யோகி பாபு ரெண்டு யோகி பாபு சார். இது ஏற என்னடா செம்ம. ஓ செம்ம. யோகி பாபு செம்மையா இருக்கு. சூப்பர்.
செம்மையா பண்றாங்க. வா நினைச்ச மாதிரியே பாட்டு செம்மையா இருந்துச்சு. வெறித்தனமான டான்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பரா இருக்குது. ஸோ நம்ம பிரபுதேவா சார் வந்து நம்ம முக்காலா பாட்டுல வந்து இப்போ வரைக்குமே சேம் கிரேஸ், சேம் டான்ஸ் ஸ்டெப்ஸ், அந்த வேவ்ஸ் எல்லாமே அவங்க பண்றதெல்லாம் செம்மையா இருக்குது. அந்த ஒரு ஒரு இதே இல்லாம கஷ்டமே படாம ஒரு டான்ஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா பண்றாங்க. அதுவும் அதில் ஒரு மூன் வாக்லாம் பண்ணி அதை வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீஸ் பண்ணி சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே அவங்களுக்கு ஏற்ற மற்ற பிரபுதேவா ஸ்பீடாக கம்பேர் பண்ணி கரெக்டாக அவங்க ஈக்குவலாக ஆடுற மாதிரி ஓரளவுக்கு ஆடுறாங்க. பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பிரபுதேவா சார் தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. டான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிரபுதேவா சார் இந்த மாதிரி வேறு லெவலில் ஒரு டான்ஸில் நல்லா ஒரு பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் பின்னாடி வேறு எழுதியிருக்காங்க ஏஆர் ரஹ்மான் அரேனாடா அப்படின்னு. ஸோ இந்த பாட்டுக்கு மியூசிக் ஆஃப்கோர்ஸ் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் சார் தான். பாடுறது பார்த்திங்க ஏஆர் ரஹ்மான் சார் தான். சூப்பராக பாடிருக்காங்க. அது ஒரு அந்த ஏத்துங்கிறது செம்மையாக ஒர்க் ஆயிருக்கு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் பீட்லாம் வர்றது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அழகாகவே அந்த இது இருந்துச்சு. லாஸ்ட் டைமே ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ஒரு குத்து பீட்டு மாதிரி ஒன்று போட்டு அதை செம்மையாக டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி தான் அதை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடுரோட யோகி பாபு வந்து 2 வேஷத்தை வராங்க. ஒன்று ஓல்டு, ஒன்று யங். அந்த மாதிரி 2 பேரும் நான் மீச அளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்க. அவங்கள வச்சு நல்லா காமெடிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் அவங்களும் இருக்காங்க. அவங்க பெருசாக டான்ஸ் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஏதாவது டான்ஸ் பண்ணுவாங்க காமெடின்னு. ஸோ ரொம்ப பண்ணல. பட் லைட்டாக அங்கங்கே வராங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலியாக போய் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம் தான் நினைக்கிறேன். அப்படி தான் போட்டுருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம என்ன எதிர்பார்ப்போமோ பிரபுதேவா சார் கிட்ட அது கண்டிப்பாக இந்த பாட்டில் தெரிஞ்சிருச்சு. மற்றபடி படம் ட்ரெய்லர் எப்படி இருக்குது என்னென்னு நம்மளுக்கு நான் இன்னும் பார்க்கல. ஸோ மேபி ட்ரெய்லர் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு படம் வந்து மேல தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிருக்கோம் எப்படி என்னென்னு. ஸோ ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு பிரபுதேவா சார் இந்த மாதிரி பார்க்குறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டான்ஸ்னால் அது பிரபுதேவா சார் தான், அதை அடிச்சுக்க முடியாது. மியூசிக்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஸோ 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வருத்து தான். ஸோ இந்த பாட்டை நீங்களும் கேளுங்க. கேட்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க ஒரு வாட்டி. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் இனி வருமானு தெரியாது. ஸோ இப்போதைக்கு வந்திருக்கு, என்ஜாய் பண்ணி பார்த்துடணும். ஸோ நான் பார்த்துட்டேன், என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுவது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.